இனிய உறவுகளே வணக்கம் வணக்கம். வெல்கம் டு அவர் ஃபேமிலி கிச்சன். இன்னைக்கு நாம ரொம்பவும் டேஸ்டியா பச்சை பயிறு சாதம் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அதுல வர ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோக்கெல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் இந்த கப்பில் 1 கப் அரிசி எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் அரை கப் வறுத்த பாசிப்பயிறு சேர்த்துக்கணும். இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கோங்க. இதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா இதுக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும். அடுத்ததான் கடுகு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், இது 2 பொடியட்டும். இது பொடிஞ்சிடுச்சு. இப்போ பூண்டு ஒரு 7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன், இது சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பல்லாரி மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், இது சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு நல்லா. இப்போ தக்காளி 2 சேர்த்துக்கலாம், கட் பண்ணி வச்சிருக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதி வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. அரிசியும் பயிரும் சேர்த்துக்கலாம். அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கிறேன். அந்த அரிசியும் பயிரையும் இதுள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மூடி வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். நல்லா கொதி வந்த பிறகு நம்ம விசில் போட்டுக்கலாம். இப்போ கொதிச்சிருச்சா பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இதோட கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் லைட்டா. கொஞ்சமா தேங்காய் துருவல் சேர்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு விசில் போட்டு கரெக்டா ஒரு 15 நிமிஷம் சிம்ல வச்சு எடுத்துடலாம். கரெக்டா 15 நிமிஷம் சிம்ல வச்சு அப்படியே எடுத்துடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. 15 நிமிஷம் கழிச்சு நான் என்ன பண்ணேன்னா ஆஃப் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு விசில் எல்லாம் போக வச்சுட்டு இப்போ எடுத்து பார்க்கறேன். வாவ், செம்ம வாசனையா இருக்குது. சூப்பரா கலர்ஃபுல்லா டேஸ்டியா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளவு அழகா வந்திருக்குது. வாசனை கம்ம கம்மன்னு இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா டேஸ்டியா கம்ம வாசனையோட பச்சை பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், இந்த மாதிரி ஏதாவது பொரியல் அந்த மாதிரி வச்சு சைடிஷா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.
மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.